திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோயில் மின்னொளியில் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், தற்போது திருச்செந்தூர்ல என்னென்ன ஏற்பாடுகளாம் தீவிரமடைந்திருக்கிறது? முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை காலை 6:15 மணி முதல் 6:50 வரை குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடக்க இருக்கிறது. இதையொட்டி கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் கடற்கரையில் தற்காலிக தடுப்புகள் அமைத்து பக்தர்கள் கோபுரத்தில் புனித நீர் தெளிக்கிறதை பார்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை மற்றும் ராஜகோபுரம் பகுதியில் நிற்கக்கூடிய பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்காக ட்ரோன் ஒரு 20 ட்ரோன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, குடிநீர், கழிப்பிட வசதி உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இப்படியான ஏற்பாடுகள் செய்திருந்த போதும் கோவையைச் சேர்ந்த ஒரு தனியார் அறக்கட்டளை அந்த நிறுவன சார்பில் கிட்டத்தட்ட அன்னதானம் நிகழ்வானது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலில் வெகு விமர்சையாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இன்று மட்டுமே காலையிலிருந்து மாலை வரைக்கும் இதுவரைக்கும் 50,000க்கும் மேற்பட்டவங்க உணவு சாப்பிட்டுருக்காங்க. இதில் இவங்களுக்கு காலை இட்லி உள்ளிட்ட வகை உணவும், மதியம் சாம்பார், ரசம் உள்ளிட்ட வகையான உணவும், இரவு உப்புமா, சட்னி போன்றவைகள் வழங்கப்படுது. நாளை கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அதிக அளவிலான பக்தர்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதுனால நாளை மட்டும் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இங்கே சாப்பிட்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. அதற்கான பணிகளும் நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த உணவை சமைக்கக்கூடிய பணியில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவங்க கலந்துருக்காங்க. இவங்க அனைவருமே சிவ தொண்டர்கள், தன்னார்வலர்களாக இங்கே இந்த உணவு சமைக்கிறாங்க. உணவு சமைச்ச போதும் பஃபே சிஸ்டத்தில் இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் உணவுகள் வழங்கப்படுகிறது. இந்த உணவுகளை வரிசையில் நின்று வாங்கிட்டு போய் எய்த்தாக்கள் அமர்ந்தபடி அனைவரும் வட்டமாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இது நாளையும் நடக்க இருக்கிறது. அதே சமயத்தில் நாளையும் கோயில் சார்பிலையும் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்வானது நடக்க இருக்கிறது. நாளை கும்பாபிஷேகம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய திருச்செந்தூர் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பக்தர்களுடைய கூட்டங்கள் தான் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.